எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் இன்றைய முக்கிய செய்திகள். உலக முதலீட்டாளர் சந்திப்பில் கிடைத்த முதலீடு 2,42,160 கோடி ரூபாயாகும். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நிறைவுரையில் இதனை கூறினார். உற்பத்தி துறையில் சுமார் 1 லட்சம் கோடிக்கு மேல் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி எதிராக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். போபாலில் கட்சி தலைவர்களிடையே அவர் உரையாற்றினார். மகாராஷ்டிராவில் ஜெயின் சமூக விழாவுக்காக இறைச்சி கடைகளுக்கு 4 நாட்கள் தடை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. பாஜகவின் கூட்டணி கட்சியான சிவசேனா கட்சியினர் சாலைகளில் கோழிக்கறி விற்பனை செய்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள். தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை கர்நாடகா தர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். இல்லாவிட்டால் உரிய ஆணை பிறப்பிக்கப்படும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். தென்காசி அருகே ஆட்டோ மீது லாரி மோதி விபத்தில் 5 பேர் உயிரிழந்தார்கள். முன்விரோதம் காரணமாக நடத்தப்பட்ட தாக்குதல் என்ற தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சாக்சேனா அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் பேசினார். வரைவு வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் வெளியிடப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படை தலைவர்கள் மட்டத்தில் இன்று பேச்சுவார்த்தை தொடங்கியது. காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி தாக்குதல் நடத்துவதும் தொடர்கிறது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. தங்கம் விலை சவரனுக்கு 208 ரூபாய் குறைந்தது. வெள்ளி விலையும் இன்று சரிந்தது. இன்று பங்குச்சந்தை சரிந்தது. சென்செக்ஸ் 97.41 புள்ளிகளும், நிப்டி 30.50 புள்ளிகளும் சரிந்தன. இவை இன்றைய முக்கிய செய்திகள். உலக முதலீட்டாளர் சந்திப்பு இன்று நிறைவடைந்தது. இதில் 2,42,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு வந்திருப்பதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார். இது சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் உற்பத்தி துறைக்காக முதலீடு செய்யப்படும். தென் மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. சிறு குறு நிறுவனங்கள் வளர்வதற்கும் அதிக அளவுக்கு முதலீடு செய்யப்படுகிறது. இந்த முதலீடு யாருக்காக? இதன் மூலம் தொழில்துறை வளருமா? இந்த முதலீடு செயல் வடிவம் பெறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? யார் இதனால் பயனடைவார்கள்? தொழில்துறையினர் பயனடைவார்களா? வேலை வாய்ப்பு பெருகுமா? தமிழகத்தின் பொருளாதாரம் வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமா? இதை பற்றியெல்லாம் பேசுவதற்காக முன்னாள் IAS அதிகாரி திரு கிறிஸ்துதாஸ் காந்தி அவர்களும், நிர்வாக ஆலோசகர் திரு மாத்ருபுதம் அவர்களும், நிதி ஆலோசகர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களும் இங்கு வந்திருக்கார்கள். வணக்கம் திரு மாத்ருபுதம். வணக்கம் திரு கிறிஸ்துதாஸ் காந்தி. வணக்கம் திரு கோபாலகிருஷ்ணன். திரு கிறிஸ்துதாஸ் காந்தி, தமிழக அரசு ஏற்பாடு செய்த உலக முதலீட்டாளர் சந்திப்பு மூலம் 2,42,000 கோடி ரூபாய் முதலீடு வருகிறது. இதை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இலக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் தான் இருந்தது. ஏன் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு வந்திருக்கிறது? இது முதலீடா என்பதையெல்லாம் இப்பொழுது நம்ம சொல்ல முடியாது. யாரோ வாக்குறுதி கொடுக்குறாங்க, MOU அப்படின்னு கையெழுத்து போடுறாங்க. இது முதலீட்டாளர்களை இழுப்பதற்கான இது போன்ற ஒரு காட்சிகளை நடத்த வேண்டும் என்பது எல்லா அரசுகளினுடைய கடமை. இது அரசு தன்னுடைய விளம்பரத்திற்காக செய்கிறதோ அல்லது அது உண்மையாக இந்த நாட்டுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்த மாநிலத்திற்கு அது தொழில் வளத்திற்காக அதை செய்கிறதோ எந்த காரணம் பற்றியாயினும் இது நடப்பது சிறப்பு தான். இதில் மாறுபட்ட கருத்து வேண்டியதில்லை. இது அவர்கள் நடத்தினது சிறப்பா, இவர்கள் நடத்தினது சிறப்பா, இதெல்லாம் வேறுபுறம். ஆனால் முதலீடு என்ற ஒரு சொல், அது இன்வெஸ்ட்மெண்ட். நான் கொண்டு வரேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறார். ஆனால் அவ்வளவும் இங்கே வருமா வராதா என்பதெல்லாம் அவர்கள் திரும்பவும் இங்கே வந்து அவங்க நிலத்தை வாங்கி, அப்போ அவர்கள் என்ன தொழிலோ அந்த தொழிலில் ஆரம்பிக்கும் பொழுது தான் இது கணக்கில் வரும். இதற்கு முன்னாலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் குஜராத்தில் நடந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இது எங்கே இருந்தாலும் சரி தான், இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நிறைய இந்த மாதிரியான டிக்கெட்டுகள்லாம் வியாபாரம் ஆகும். ஆனால் எல்லாம் அப்புறம் சரக்கு வருமா வராதா என்பதெல்லாம் பின்னால் இருந்து தான் பார்க்க முடியும். என்ன காரணம்? இப்போது சொல்லப்பட்டது 2 லட்சம் கோடி, 2,42,000 கோடி ரூபாய் என்பதெல்லாம் வெறும் அறிவிப்புகளா? இன்றைய காலகட்டத்தில் அது அறிவிப்புகள் மட்டும்தான். அது முதலீடு என்று நம்ம எப்படி எடுத்துக்கொள்றது? நீங்கள் இன்னும் பழைய காலகட்டத்துங்களை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இதில் புரிந்துணர்வு அப்படின்றது, மெமோராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது எல்லாரும் போடலாம். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் அது திரும்பவும் முதலீடாக உருவெடுக்க வேண்டும். எந்த காலகட்டத்தில் இது போன்ற காட்சிகள் நடக்கும் பொழுது இதில் முதலீடுகளில் 2 லட்சத்தில் சில 1000 கோடிகள் உண்மையிலே இங்கே வந்து தொழில் வடிவம் எடுக்கலாம். ஆனால் எல்லாம் தொழில் வடிவம் எடுக்கும் என்று சத்தியமாக சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா அவர்கள் இங்கே உண்மையிலே இங்கே முதலீடு என்பது, நான் அதுக்கப்புறம் அங்கே ட்ரேட் சென்டரில் வந்துட்டு நான் வந்து
நான் வந்து நாங்குநேரியில் நான் வந்து தொழிலை போட்டுருவேன் அப்படின்னு தொழில் முதலீட்டாளர்கள் வரமாட்டாங்க. அவன் போய் முதல்ல நாங்குநேரில் போய் ஸ்டடி பண்ணணும், அவங்க இருக்கிற நிலங்கள், அங்கே அப்புறம் மின்சார வசதி, அனைத்து வசதிகளையும் செய்ததன் பின்னர் தான் அவர்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்கிறதா என்று பார்த்து அதுக்கப்புறம் தான் அங்கே முதலீடு செய்ய வருவாங்க. வாணிபர்களும் தொழில் முதலீட்டாளர்களும் தொழில் சாலை நிறுவுபவர்களும் ஏதோ 2 பேரை பார்த்துட்டோம், இந்த அரசு ஒரு நமக்கு வரவேற்பு கொடுத்துருக்குது, இது ஒரு நல்ல அரசு, அதனால் நான் வந்து இங்கே பணத்தை கூட்டிடுவேன் அப்படின்னு யாரும் வாக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ஏதோ ஒரு பேச்சுக்கு வாக்கு கொடுக்குறார்கள் என்றாலும் இன்னும் இன்டெப்த் ஸ்டடி அவங்க நிறைய பண்ணணும், லோக்கல் ஸ்டடின்னு ஒன்று பண்ணணும் இல்லை, அதெல்லாம் செய்கிற ஒரு புரிந்துணர்வு ஒப்புதல்கள் இது அல்ல. ஏதோ அரசுகள் நமக்கு கூப்பிட்டாங்க, நம்ம மரியாதைக்கு நம்ம ஒன்று ஏதோ இங்கேருந்து நமக்கு சில ப்ராமிசஸ் கிடைக்குது, ரைட்டு நம்மளும் வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்படுகின்றன. ஆகவே இது அனைத்துமே இது தொழில் வடிவம் எடுக்குமா என்பதெல்லாம் பின்னால் இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். சார், திரு மாத்திருப்பதும் 2,42,000 கோடி ரூபாய் முதலீடு வருவதாக முதலமைச்சர் சொல்கிறார். ஆனால் அவை செயல் வடிவம் பெறுமா என்ற சந்தேகம் இருக்கிறது. என்றால் எந்த ஒரு நிறுவனமும் முழுக்க ஆய்வு செய்துதான் அது செயல் வடிவம் பெறுவதற்கான நிலையை அடையும். ஆனால் ஏன் ஒரு நிறுவனம் இவ்வாறு முதலீடு செய்வதாக சொல்ல வேண்டும்? அதாவது நேற்றுக்கு இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% ரியலிஸ்டிக் தான். உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒவ்வொன்றா. இப்போ சிவநாடன்றவருக்கு இந்த தமிழ்நாட்டை பற்றி தெரியுது, போய் ஆராய்ஞ்சு இதெல்லாம் பார்க்க தேவை, அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு 6,000 கோடி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். அவர் தான் ப்ரமோட்டர், தமிழ்நாட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவர். அந்தவர் வந்து திருப்பி போயிட்டு ஒரு இடத்த பார்த்து நான் செய்யணுன்ற நெசசரி அவருக்கு கிடையாது. அதே மாதிரி வேதாந்தா, டுட்டிகோரனில் வேதாந்தான்றது அவ்வளோ பெரிய இது, அவங்களும் ஒரு 6,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்ருக்காங்க. அதாவது காம்பினேஷன் ஆஃப் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வர பட்சத்தில் இதில் வந்து மெஜாரிட்டி, இப்போ உதாரணத்துக்கு சன் எடிசன் எடுத்தோம்னா 9 மாதம் முன்னாடி வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. வந்து அதனோட சிஓ வந்து ஏன் லாங் டிஸ்கஷன்ஸ் இடத்துங்கெல்லாம் பார்த்தார். இன்றைக்கி நேற்று தான் அவங்க வரல, முன்னாடி இருக்கிற ஸோ கால்டு அசஸ்மெண்ட்லாம் பார்த்துட்டு பண்ணிவிட்டு அப்புறம் தான் சன் எடிசன் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது 12,000 கோடி. இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப், இப்போ உதாரணத்துக்கு எம்ஆர்எஃப் 2,500 கோடி போடுறோம். எம்ஆர்எஃப் 2,500 கோடின்றது புதுசாக பார்க்கறது இல்லை. ஓகே, ஒன்று கேட்டிங்கன்னா சொல்லலாம், ஆல்ரெடி இதெல்லாம் எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸில் இருந்திருக்கு, அதை இதில் கொண்டு வந்தாச்சு, இந்த கவரேஜில் கொண்டு வந்தாச்சு. என்ன கேட்டால் இதில் வந்து ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வருது, கமிட்மெண்ட்டுன்றது வருது. இப்போ வந்து 2,500 கோடி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடாமல், இப்போ உதாரணத்துக்கு சுந்தரங்கல்வி வேணும் சொன்னார் 800 கோடி நான் போடுறேன்னு எப்போ சொன்னார்னா விஷன் 2002 கிராண்ட் ஷோலா நடக்கும்போது சொன்னார். இப்போ இஸ் ஆல்ரெடி சைன்ட் ஃபார் தட், இஸ் ஆல்ரெடி ரிலீஸ்ட் இட் 800 crore. அதாவது நம்ம பார்க்க வேண்டிய 2 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி இருந்த நிலைமை வேற, இப்போ இருக்கிற நிலைமை இப்போ குளோபலி இன்வெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கீனாக இருக்காங்க. ஏதாவது உருப்படியாக ஒன்று பண்ணணும், அந்த உருப்படியாக பண்ணுறதுக்கு எங்கே பேஸ் இருக்குது அப்படின்ற பார்க்கும்போது டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் நல்ல பேஸ் இருக்குது. உலகம் முழுவதும் இருக்கின்ற முதலீட்டாளர்கள் மிகவும் கவனமாக இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க. கவனமாக இருப்பது முதலீடு செய்வதற்கா, முதலீடு செய்யாமல் இருப்பதற்கா? முதலீடு செய்யறதுக்கு தான் கவனமாக இருப்பான், செய்யாமல் இருக்கிறதுக்கு யாருமே கவனம் இருக்கு. செய்யாமல் இருக்கிறது டெசிஷன் எடுத்துடலாம், பண்ணவே வேண்டாம்ட்டு உட்காந்துக்கலாம். பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கவனம் இப்போ வந்து நேற்றுக்கு வந்து வரலை. உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ்லாம் முன்னாடியே வந்து அசஸ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. விச் மீன்ஸ் இவர் சங்கர் 1 வருஷம் முன்னாடி வாஷிங்டன் போய் பேசியிருக்காரு. எல்லாருக்கும் இட்ஸ் நாட் தட் எல்லா வீடியோ கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. எல்லா பெருந்துறையை பற்றியே டைரெக்டாக கம்ப்ளீட்டாக லைவாகவே காமிச்சிருக்காங்க. அவங்க எல்லா இடமும் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு தான் நேற்று வந்திருக்காங்க. 2 லட்சம் கோடி ரூபாய், 2,42,000 கோடி ரூபாயில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் என்பது நிச்சயமாக வரும்னு சொல்றீங்க. அதாவது அதான் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கமிட்மெண்ட். ஆனால் வந்ததுன்னா 2,42,160. இப்போ இந்த 1 லட்சம் கோடி கமிட்மெண்ட் வந்தாலே அதுதான கமிட்டட் ஃபிகர். இது வந்திருக்குன்னு சொல்கிறது வேறு. ஸோ அந்த 1 லட்சம் கோடின்றது இதில் வரத்துக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இன்றைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, ஈவன் இன்றைக்கே ஒரு செக்கு கொடுத்து 12,000 கோடிக்கு உதாரணம் கொடுத்தா கூட எந்த கம்பெனி வந்துட முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது ஒரு 3 வருஷம், சிலது 5 வருஷம். எவ்வளோ இப்போ வேதாந்தா ஃபஸ்ட்டு பிளான்ட்டை போடும்போது 8 வருஷம் எடுத்துட்டாங்க. ஸ்டெர்லைட்ன்ற பேர். இப்போ
எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் தே வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். அவங்க டைம் எடுக்கிறதுனால இந்த அரசு சொல்லிச்சு ஆனால் நடக்கலை அப்படின்னு சொல்கிறது பிறகு இல்லை. அடுத்த அரசு யார் வந்தாலும் அவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சார் இது பண்ணி கண்டினியூ பண்ணுறதுக்கு. சார் திரு கோபாலகிருஷ்ணன், ஒப்பந்தங்கள் செய்யும் நிறுவனங்கள் அறிவிப்புகளை விட்டு எதற்காக காலம் எடுக்க வேண்டும்? முக்கியமாக அந்த இடத்தை ஆய்வு செய்வதற்காகவா, இல்லை முதலீடு செய்யலாமா வேண்டாமா என்பதை சிந்திப்பதற்காகவா? எல்லா காரணங்களுமே, அதாவது மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஆன் பிரைமா ஃபேசி இந்த திட்டம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் திட்டம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதற்கு பிறகு அவங்களுடைய அசஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட் பொறுத்தளவில் இது 2 ஸ்டேஜாக பார்க்கணும். ஒன்று வந்து இது ஒரு ரோட் ஷோ, இது வந்து இன்வெஸ்டரை மீட் பண்ணக்கூடிய ஒரு ரூஃபில் மீட் பண்ணக்கூடிய ஒரு ரோட் ஷோ. ஸோ இது ஒரு சைடு. அடுத்தது வந்து எக்ஸிக்யூஷன். இப்போ அந்த 30 டே சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், அப்புறம் அந்த நிறைய அம்யூனிட்டிஸ், அவங்களுடைய அந்த மானியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நிறைய அந்த இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது, இதெல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தான் அந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது முழுமையாக தீர்வாகும். ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்பொழுது, தமிழ்நாட்டில் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்பொழுது எல்லா மாநிலங்களுமே அந்த டார்கெட்டட் அந்த கமிட்டட் ஃபிகரோட குறைந்து வந்திருக்கிறத தான் அந்த ரெக்கார்ட்ஸ் பார்த்துருக்கு. சமீபத்தில் வெஸ்ட் பெங்கால் மட்டும் அந்த டார்கெட்டோட தாண்டி கிடைத்திருக்கிறத பார்த்தோம். இது வந்து நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ், இந்த ஐஎம் சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஆண்டர்பிரினர், இந்த ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது அதனுடைய ஃபிகர்ஸ் கிடைக்கிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இது வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க த்ரூ MOUs. அடுத்தது கவர்மெண்ட்டுடைய ஒர்க் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இனிமேல் தான் அந்த அவங்க நோடல் ஆஃபீஸர்ஸ், அந்த IAS ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர்கள் வந்து இன்னும் க்ளோஸ் கோஆர்டினேஷன் ஒர்க் பண்ணி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா, அவங்களுடைய இந்த லேண்ட் அக்விசிஷனாக இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும்பொழுது அவங்க உடனுக்குடன் அதை சார்ட் அவுட் பண்ணும்பொழுது தான் அந்த, ஏன்னா இது வந்து ஒரு கிளியர் இது இருக்காது. இதை செயல்படுத்துவதற்கான முனைப்பை கொடுக்க வேண்டியது அதிகாரிகளா? கவர்மெண்ட் த்ரூ அஃபீஷியல்ஸ் தான். ஏன்னா இப்போ இன்றைக்கி அவங்க ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் கொடுத்த அந்த கன்க்ளூடிங் ஸ்பீச்சில் கூட IAS ஆஃபீஸர்ஸ் வில் பி அப்பாயிண்டட் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லைசனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே முழுமையாக இதை செட்டப் பண்ணுறதுக்கான என்டையர் ஆக்டிவிட்டி வில் பி டைரக்டட் த்ரூ அஃபிஷியல்ஸ் கைடட் பை கவர்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே. ஸோ அதனால் இது முழுக்க ஒரு கவர்மெண்ட்டோடைய அப்ரோச் தான் இதில். ஸோ இன்னைக்கு இந்த நடந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது ஒரு வெல்கம் பிகினிங். ஏன்னா இது முதல் முறையாக தமிழ்நாட்டில் இது மாதிரி பண்ணப்பட்டிருக்கு. வேற அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம், இப்போ சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு வளமும் இல்லாத ஒரு நாடு, ஏர்போர்ட்ஸ் கிடையாது, ப்ராப்பர் ஏர்போர்ட்ஸ் கிடையாது. அங்கே போபால் அப்படிங்கிறது ஒரு சின்ன சிட்டி தான் கம்பேர் டு அதர் சிட்டிஸ் பார்க்கும்போது. கேபிட்டல் சிட்டி ரொம்ப சிறிய நகரம் அது. பட் அவங்களே நிறைய இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணும் பொழுது நிறைய வளங்களை கொண்ட தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து முன்னாடியே பண்ணியிருக்கணும். பட் இது ஒரு நல்ல பிகினிங். ஸோ அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி இப்போ எவ்ரி 2 years இந்த இன்வெஸ்டர் மீட்ஸ் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இந்த கிளியர் டேக்அவே இன்னைக்கு மீட்டிங், இந்த 2 நாள் கான்ஃபரன்ஸில் என்ன அப்படின்னா வந்திருக்கு கமிட்மெண்ட் 2.42 lakhsக்கு உண்டான ஒரு கமிட்மெண்ட் வந்திருக்கு. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக மேக்ஸிமம் அதை வந்து ஆன் கிரவுண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுலாம் சேலஞ்ச் இருக்குது. சார் திரு காந்தி, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கின்றன. நிச்சயமாக செயல் வடிவம் பெறுவதற்கு பல காலம் ஆகலாம். ஆனால் இதில் முனைப்பு காட்ட வேண்டியது அரசும் அதிகாரிகளும். யார் அரசு, முக்கியமாக ஆளுகின்ற அரசு அதில் அதிக அளவுக்கு முனைப்பு காட்ட வேண்டுமா? அதை ஏற்றுக்கொண்டு அதிகாரிகள் அதை செயல் வடிவம் தரும்படியான முனைப்பை காட்ட வேண்டுமா? இல்லைங்க, தொழில் முதல் வீட்டுக்கு முதல்ல அவங்க தொழில் முனைவோர் தான் எல்லாத்தையும் கொண்டு வரணும். முதல்ல அவங்க பணம் கொண்டு வரணும். இந்த 2.5 லட்சம் கோடி என்பதெல்லாம் அவங்க யாரெல்லாம் புரிந்துணர்வு கையெழுத்து போட்டாங்களோ அவங்க பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பணங்கள் அல்ல. அது அவங்க திரும்பவும் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கிட்ட இருந்து அவங்க லோனுங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். அதெல்லாம் சேர்த்து தான் இதை சொல்ல முடியுமே ஒழிய, இவர்கள்லாம் ஏதோ அவர் சிவநாடார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவர் உடனே அவர்கிட்ட இவ்வளோ சர்ப்ளஸ் அங்கே ரெடியாக வச்சுருக்கிறாரு, அதை எடுத்து கொண்டாந்து இங்கே போட்டுருவார் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் திரும்பவும் நிதி நிறுவனங்கள்கிட்ட போகணும். அவர்கள்கிட்ட போய் அவங்களுடைய ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை கொடுக்கணும். அவங்க அதை வெட் பண்ணணும். இது நிதி நிறுவனங்கள் செய்ய வேண்டியது. இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கும்பொழுது நான் 30 நாளில் நான் ஒரு விண்டோ கிளியரன்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு ஏன் தான் எல்லாரும் சொல்லிக் கொள்கிறார்கள் எனக்கு விளங்கலை. முடியுமா? முடியாது. அது சத்தியமாக முடியாது. ஒரு சின்ன விஷயம், நான் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் எனக்கு இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் கிளியரன்ஸ் வரணும். எனக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் கிளியரன்ஸ் வரணும் அப்படின்னா நான் அங்கே பொதுமக்கள்
பொதுமக்கள் கூட்டம் ஒன்று நடத்தினா நான் அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அல்ல ஒரு மாதமெல்லாம் நான் டைம் கொடுத்து நான் பொதுமக்கள் கூட்டத்தெல்லாம் நடத்திட்டு இருக்க முடியாது. இது ஏன் இப்படி ஒரு கற்பனையான ஒரு அறிவிப்பு ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட நான் ஒரு 6 மாதத்துக்குள்ளே இதை முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அவ்வளவு வேலைகள் இருக்குது. எந்த ஒரு அதுவும் இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இங்கே நான் பணத்தை முதலீடு செய்ய போகிறேன், நான் ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா 30 நாளில் நான் ஒன்று கொடுத்துருவேன் அப்படின்னு யாராவது சொன்னார்கள் என்றால் எந்த ஒரு சட்டத்தையுமே அவர்கள் மதியாமல் அதை கடைப்பிடிக்காமல் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு யாரோ சொல்வதாக அர்த்தப்படும். அப்படி பண்ண முடியுமா? அது எப்படி பண்ண முடியும்? இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை மட்டுமா கொடுக்க முடியும்? அங்கேயும் அங்கே இருக்கிற உள்ளாட்சி கிளியரன்ஸ் கொடுக்கணும். அங்கே அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியும் நீங்கள் ஒரு சிவில் சொசைட்டி மீட்டிங் நடத்தணும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க ஃபைனான்ஸ் சவுண்டாக இருக்குதா அப்படின்றது பார்க்கணும். அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் அது ஃபீஸிபிளாக இல்லையா என்பது பார்க்கணும். நிலம் கொடுக்கணும், அல்லது அவர்கள் நிலம் அக்வயர் பண்ணணும். எல்லாரும் கையில் நிலம் வச்சுருக்கிறாங்களா எப்படி சொல்ல முடியும்? இப்போ கவர்மெண்ட்லன்னா சிப்காட்டில் கொஞ்சம் நிலங்கள் இருக்கலாம். ஆனால் நான் ஒரு 6000 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறேன்னா இவ்வளவு 2 லட்சம் முதலீட்டுக்கு 6000 ஏக்கர் போதுமா போதாதா அது ஒரு கேள்வி. அப்புறம் முதலீடு பண்ணுறவங்கலாம் அதே நிலத்துக்கு தான் போவாங்க. இப்படி எப்படி சொல்ல முடியும்? இப்போ நான் நாங்குநேரில் நான் 800 ஏக்கர் வச்சுருக்கிறேன், எல்லாரும் நாங்குநேரியை தேடி எப்படி ஓடுவாங்க? ஆகவே இது போன்று ஏன் தான் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஏன் இப்படி இதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு வழங்கலை. இது ரியலிஸ்டிக்காகவும் இல்லை. அனுமதி பெறுவதற்கான சட்டத்திட்டங்களை எளிமைப்படுத்த முடியுமா முடியாதா? எளிமைப்படுத்துதல் என்பது சட்ட விதிகளுக்கு உட்பட்ட விஷயம். ஆனால் சில விஷயங்கள்ல நீங்க அதை குறைக்க முடியாது. நான் ஒரு மக்கள் கூட்டம் போடணும் அப்படின்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்ல. நீங்கள் அதை நான் 30 நாள் 3 நாளை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அங்கே போயிட்டு ஒரு கூட்டத்தை நடத்திட்டு வந்துட முடியுமா என்ன? அதுக்கு நான் உரிய நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் டைம் என்பது இருக்குது, சட்டப்பூர்வமாக இருக்குது. நான் நிதி முதல்ல வரணும் இல்லை. நான் நிதியை எப்படி எங்கே கொண்டு வருவேன்? அதை ஒரு சாதாரண ஒரு ஆடு மாடு வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு சாதாரண தாட்கோ லோனுக்கு எவ்வளவு காலகட்டங்கள் ஆகுது? அவன் ஒருத்தன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறான்ல, அவனுக்கு நேர காலங்கள்லாம் வேணும் இல்லை. ஆகவே இதெல்லாம் இந்த கற்பிதங்களாக சொல்வது என்பது இதை கேட்பவருக்கெல்லாம் சுய புத்தி இல்லை என்று அவர்கள் அத்தனை மக்களையும் ஏதோ என்னன்னு உருவகித்துக் கொள்கிறார்கள் என்று புரியவில்லை. ஒன்று. ரெண்டாவது, இது இந்த மாதிரி ரோட் ஷோ அப்படின்னு நடந்து எல்லாரும் நடத்தணும். நான் ஆட்களை அட்ராக்ட் பண்ணும்ல, இதை பற்றி பிரச்சனையே இல்லை. எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் நான்லாம் சொல்லிக்கலாம். இன்னொன்று, ஏதாவது புள்ளி விவரங்கள் அரசிடமிருந்து வர வேண்டும் என்றால் அது அதிகாரிகளிடமிருந்து வரவில்லை என்றால் அந்த புள்ளி விவரங்களை நம்ப முடியாது. எந்த அரசியல்வாதி சொல்வதாக இருந்தாலும் சரி, அது சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அது அந்த அதிகாரிகள்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வரல அப்படின்னா அந்த புள்ளி விவரங்களை அதனுடைய மெய்த்தன்மையை நாம் நம்ப முடியாது. இப்போ இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, சீஃப் மினிஸ்டர்லாம் கொடுக்குறாங்க. அது எந்த ஒரு அதிகாரியாவது சப்போர்ட் பண்ணி அவர் ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஆகவே இந்த புள்ளி விவரங்களையே அது என்னதான் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் he can make he or she can make an அரசியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சரி. திரு மாத்ருபதன், முதலீடு பற்றிய அறிவிப்புகள் எல்லாமே நேரடியாக நிதர்சனமாக உருவாகக்கூடியவை அல்லது முழுக்க ஒரு சிரமமான காலத்தை கடந்து போகக்கூடியவை, எது சரி? அதாவது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணும்போது, இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணும்போது இதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறது ஒரு ரகம் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து ஒரு பட்டா வர்றதுனா 2 வருஷம் ஆகும், 1 வருஷம் ஆகும், அந்த அதிகாரிகள் வேலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 1008 சொல்லிட்டே போகலாம். இப்போ போகிற ஜென்ரேஷன் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. உதாரணத்துக்கு டேக் பேங்க்ஸ்.
மொபைல் பேங்கிங்கே முடின்றோம். ஒரு காலத்தில் பேங்க்கில் வந்து செக் லீஃப் எடுத்துன்னு க்யூவில் நிற்கிறோம். இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. ஏடிஎம் பீம் மாறு அதுக்கும் மேலே ஒரு ஸ்டெப் போயாச்சு. கேஷே ஏடிஎம்மில் டெபாசிட் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வந்தாச்சு. அதாவது இதுக்கு எல்லாமே மைண்ட் செட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். மனநிலை தான் காரணம். ஆமாம், கண்டிப்பாக. உதாரணத்துக்கு சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது நான் கூர்ந்து கவனித்தேன். இன்னைக்கு ஈவினிங் இதோடு நம்ம நிற்கக்கூடாது. இனிமேல் நம்மளுடைய வேலை ஆரம்பம், நம்ம அரசு அதிகாரிகளுடைய வேலை ஆரம்பம் அப்படின்னு கொஞ்சம் எம்ஃபாசிஸ் பண்ணி சொன்னான். நாங்கள் வந்தாச்சு, முதலீட்டு வந்தாச்சு, 2,42 கோடி வந்தாச்சு அப்படின்னு கை தட்டிட்டு யாரும் போகல. அந்த மாதிரி செய்யலை அவங்க. I saw her face, she was emphasizing that இதுக்கு இனிமேல் தான் நம்மளுக்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீஃப் மினிஸ்டர் சொன்னால், அதுவும் அழுத்தம் திருத்தமாக சொன்னால் அதிகாரிகளை வேலை தான் பண்ணியானோம். அதுக்கு கடைசியாக ஒரு வார்த்தை வரைமுறைகள் இருக்குல்லவா? அதான் கரெக்ட். கடைசியாக ஒரு வார்த்தை இல்லை, வரைமுறைகள்ன்றது அதான் சொல்கிறேன். வரைமுறைகள்ன்றது மைண்ட் செட். ஒரு ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு 1 மாதம் ஆகலான்னு வரைமுறை இருந்தால் அந்த ப்ராசஸில் என்னென்ன குவாலிட்டேட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை கவர் பண்ணி ஒரு நாள் முடிக்கலாம். எப்படி முடியும்? தாராளமாக பாயிண்ட்ஸ் நிறைய இடத்துல பாருங்கள். உதாரணத்துக்கு நான் பட்டாவே சொல்கிறேன். மெஷர் பண்ணுவாங்க, எடுத்துன்னு போவோம் கரெக்டாக. இதுக்கு வந்து ஊரெல்லாம் சுற்றி கித்தி எல்லாம் பண்ணுறது கவர்மெண்ட்டில் பண்ணுற வழக்கம். கடைசியில் எண்டில் நீங்கள் வாங்கும்போது அச்சா இதான் வேலையா, 2-3-4 ஸ்டெப்புன்னு நடந்தது. ப்ராசஸே 4 ப்ராசஸ் முடிஞ்சது வேலை. இப்போ டிரைவிங் லைசன்ஸ் சிக்கல் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க? சிக்கல்ன்றது கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிக்கல். அதான் அதிகாரிகளை சொல்கிறீர்கள். கண்டிப்பாக நிர்வாகத்தை அவங்க தான் அதாவது ப்ராசஸை காம்ப்ளிகேட் பண்ணி இல்லை ப்ராசஸ்க்கு இவ்வளோ நாள் ஆகும் வந்து அதிகாரிகள் சிக்கலை உருவாக்குகிறார்களா? அதாவது இன்டென்ஷனாக பண்ணுறாங்களா அன்இன்டென்ஷனாக அது செகண்டரி. பட் அங்கேருந்து ஆரம்பம் அந்த பிரச்சனைன்றது அவங்களும் தான். ஒரு நிறைய கேஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். திடீர்னு ஒரு மினிஸ்டர் கூப்பிட்டு இல்லை சீஃப் கூப்பிட்டு இதை பண்ணிட்டு வா அப்படின்னா உடனே நடக்கிறது. அப்போ மட்டும் எப்படி ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக நடக்குது? அப்போ கூட அதிகாரிகள் ப்ராசஸை டிவைட் பண்ணி தான் சார் திரும்ப கிடையாது. அவங்க கரெக்டாக அந்த ப்ராசஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டக்குன்னு கொண்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ப்ராசஸ் ஓரியன்டாக ப்ராசஸ் எலிமினேட் பண்ணுங்க நம்ம. அந்த மாதிரி எலிமினேட், அதாவது எது எசென்ஷியலோ அந்த எசென்ஷியல் பாயிண்ட்ஸை கொண்டு வந்து நல்லா கிரில் பண்ணி ட்ரிம் பண்ணி கொண்டு வந்தால் இது நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சரி, தொடர்ந்து பேசுவோம். அறிவிப்புகள் வந்துவிட்டன. 2,42,000 கோடி ரூபாய் முதலீடு வரப்போகிறது. அது எவ்வாறு செயல்பட போகிறது? யார் அதை செயல்படுத்த வேண்டும்? எதற்காக விதிகள் மாற வேண்டும்? உண்மையில் விதிகளை மாற்ற முடியுமா? இது பற்றி தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள்.